இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் கடந்த 35 நாட்கள் இந்த சிலுவை தியானம் என்கிற நிலையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் நோக்கம் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதை ஏதோ கடமைக்காக வந்து நேரத்தை ஒதுக்கி ஆலயத்திலையும் சரி, இந்த காணொளி மூலமாக கூட சரி, கடமைக்காக அல்ல. யாராவது ஒரு ஆத்துமா மனம் திரும்புவாங்க, குறைகளை உணருவார்கள், பாவம் செய்யாத இருப்பாங்க, பரிசுத்தத்தை வாஞ்சிப்பாங்க, தங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைபாடுகளை உணர்ந்து ஒப்பு கொடுத்து, சிலுவையில் இவ்வளவு பாடுபட்ட இயேசு, நான் இன்னும் அவர் மனசை நோகடிச்சுக்கிட்டு இருக்கேனே என்ற ஒரு உணர்வோடு தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஏற்றபடி புது ஜீவியமாய் மாற்றிக் கொள்வார்கள் என்ற அந்த பாரத்தால தான் நம்ம தொடர்ச்சியா இந்த வார்த்தையை ஆலயத்திலும் உங்களுக்கும் அறிவித்து கொண்டிருக்கிறோம். அப்ப இன்றைக்கும் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை ஆலயத்தில் நான் பிரசங்கித்தேன். என்ன, இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்திலே ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். அவர் ஜெபம் பண்ணும்போது ஒரு 3 பேர் கூட அழைச்சிக்கிட்டு போனார். பேதுரு, யாக்கோபு, யோவான். அந்த ஜெபம் முடிந்தது. இதற்கு முன்பு அநேக விஷயத்தை ஆண்டவர் சொன்னார் பல முறை. ஏறக்குறைய ஒரு 3 முறைன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். என்ன பிடிச்சு அடிச்சு கொல்லுவாங்க, வாரினால் அடிப்பாங்க, காரி துப்புவாங்க, சிலுவையில் அறை புறஜாதிகிட்ட ஒப்பு கொடுப்பாங்க போன்ற வார்த்தையெல்லாம். அதன்படியே இப்போது அவர் தோட்டத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். முடிந்து நிற்கிறாங்க. உடனே ஒரு 500 பேர் அந்த இடத்துக்கு வருகிறாங்க. 500 பேர். ஏற்கனவே யூதாசு இயேசு கிறிஸ்து எங்க இருப்பார்னு அவனுக்கு தெரியும். அவன் ஏற்கனவே ஆண்டவர்கிட்ட விலகி மற்றவங்களோட போய்கிட்டு இருக்கிறான். அவன் இடத்த சொல்லி இருந்தான். வந்து முத்தமிடுறான். முத்தமிட்டு உடனே பிடிக்க வர்றாங்க. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல சில வார்த்தையை சொல்றாரு. ஏன்பா, என்ன, நான் உங்கள் நடுவில் தேவாலயத்தில் இருந்தேன், ஆலயத்தில் பேசினேன், உங்கள் நடுவில் சஞ்சரித்து கொண்டிருந்தேன். என்ன, நீங்க அங்க பிடிக்கலையே, ஒரு கள்ளனை பிடிக்கிறது போல இவ்வளவு பேர் வந்து பட்டயத்தோடும் ஈட்டியோடும் பத்தி பந்தங்களோடும் வந்து பிடிக்க வர்றீங்களே. அவ்வளவுதான். அப்படி சொன்ன போது எல்லாம் பின்னால விழுந்துட்டாங்க. திரும்பவும் எழுந்து அவரை பிடிக்க வருகிறார்கள். இப்படி பிடிக்க வந்தபோது பேதுரு பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதை வெட்டிட்டான். அப்ப இந்த நாள்ல இந்த வார்த்தையை தான் ஒரு 5 நிமிஷம் 8 நிமிஷம் உங்களுக்கு இந்த 10 நிமிஷம் சொல்றேன். இவனை குறித்து 4 சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், 4 சுவிசேஷ புத்தகத்தில் 4 இடத்துல இவனை குறித்து வருகிறது. அதுல இவனுடைய பெயர் யோவான் சுவிசேஷத்துல மட்டும்தான் வரும். வேற 3 சுவிசேஷத்தில் இவன் பெயர் வராது. அவன் பெயர் என்ன அப்படின்னா மல்குஸ். இவன் ஒரு புறஜாதி, யூதன் இல்லை, இவன் ஒரு புறஜாதி அப்படின்னு சொல்றாங்க. மல்குஸ் என்றால் ராஜா என்ற அர்த்தம். அந்த பெயருக்கு அர்த்தம் ராஜா. பெயருக்கு அர்த்தம் ராஜா தவிர அவன் வாழ்க்கையின் நிலை பார்க்கும்போது ராஜா அல்ல. அப்படின்னா அவன் யாரு? ஒண்ணு, அவன் ஒரு வேலைக்காரன். மத்தேயு 26:51 பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் அவன். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அவர் அடிமை, வேலைக்காரன், பொறுப்புல இருக்கிறான். பொறுப்பில என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த பொறுப்பை விட்டுட்டு 499 போர் வீரர்கள், யூத இராணுவத்தினர், அந்த ஜனதரியும் சங்கம் குறிப்பிட்டதான அந்த யூத அரசாங்கத்துக்கு உட்பட்டு இயேசுவை பிடிப்பதற்கு வரும்போது
இவனும் சேர்ந்து வந்திருக்கிறான். வேலைக்காரன் அவன் வேலையை கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கணும். இவனுக்கு அங்க வேலை இல்லை, வந்திருக்க கூடாது, வந்தது தவறு. ரெண்டாவது, இவன் யார் தெரியுமா? மார்க் 14:47 சொல்லுகிறது, காது வெட்டப்பட்டவன். அவன் வேற இடத்துல இந்த 4 சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், அதுல அவன் வலது காது வெட்டப்பட்டான். ஏன் அப்படின்னு சொன்னா, 499 போர் வீரர்கள் அங்க வரிசையா நிக்கிறாங்க. ஆனா இவன் கையில பட்டயம் இல்லை, இவன் கையில வேற ஒண்ணுமே இல்லை. அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ் கூட இராணுவ உடை இல்லை. அவனை பார்த்த உடனே ஈஸியா தெரியுது அவன் ஒரு வேறு மனுஷன். ரெண்டாவது, பின்னாடி மறைஞ்சு இருக்கணும், பின்னாடி மறைந்து ஒளிந்து இருக்கணும். எந்த ஒரு பழக்கம் இல்லை. பழக்கம்னா அந்த சண்டை போட்டோ எதிரிகளை மேற்கொண்டோ வேடிக்கை பார்த்தவன் வந்தவன் போல வந்து இயேசுவுக்கு பக்கத்துல நிக்கிறான், பேதுருக்கு பக்கத்துல நிக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்துவ பிடிக்க வந்த உடனே பக்கத்துல இருந்த பேதுரு பட்டயத்தை எடுத்து கிட்ட இருந்தவன் காதை வெட்டிட்டான். எவ்வளவு வலி இருந்திருக்கும். அப்ப இவன் வந்து நின்ன இடம் சரியில்லை, இவன் வந்திருக்க கூடாது. பொறுப்பை உணரல. ரெண்டாவது, கூட்டத்தோட கூட்டம் வந்து தேவையில்லாத, இவனுக்கு அங்க வேலை இல்லையே, தேவையில்லாத வந்திருக்கிறான். அதனால இப்ப அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு. மூன்றாவது, அவன் யாருன்னா காது ஒட்டப்பட்டவன். அவன் காது ஒட்டப்பட்டவன். எப்போ? அவனே எடுத்து ஒட்டிக்கிட்டானா? வெட்டி காது துண்டாயிடுச்சு, ரத்தம் வருது, வலி பயங்கரம். அங்க இருக்கிற மற்ற எல்லாரையும் விட இவன் ஒருத்தவன் தான் தனி ஆளு. ஆனா அவனுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு செயல், ஒரு பெரிய பிரச்சனை. ஆண்டவர் அவனுடைய நிலைமையை பார்த்தார், அவன் சூழ்நிலையை பார்த்தார், கூட இருந்தவங்களை கண்டிச்சாரு. ஒருத்தவங்க தப்பு பண்ணா கண்டிக்கணும். ஆண்டவர் அவர்களை கண்டித்தார். உடனே என்ன செஞ்சார் தெரியுமா? அவன் எதிரின்னு கூட இல்லாம, தங்களை பிடிக்க வந்த கூட்டத்துல வந்தவன்னு கூட தெரியாம, யோசிக்காம, சத்துருக்களை சிநேகிகள் என்று பிரசங்கம் பண்ணாரு. ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அந்த காதை அந்த இடத்துல வைத்தார். அவ்வளவுதான், ஒட்டிக்கிச்சு. ஏன் அது எப்படி டாக்டரால கூட முடியாத துண்டாக்கப்பட்ட காது எப்படி உடனே ஒட்டிக்கும்? என் தேவன் அற்புதர், என் ஆண்டவர் சர்வ சிருஷ்டிகர், என் ஆண்டவர் இயேசு சர்வ வல்லமை உள்ளவர். அவர் அன்றைக்கு அற்புதம் செய்தவர், இன்னைக்கும் செய்தாரு. ஏன்னா ஒரு மனுஷனுடைய வேதனையை அவர் பார்க்கறது இல்லை, வேதனையை மாற்றுகிறவர், வலியை மாற்றுகிறவர். அவனுடைய அவல நிலையை கண்டார். அவன் யாருன்னு ஆண்டவர் பார்த்தார். அவன் எங்க இருந்தான்னு அவருக்கு தெரியும், அவன் நிலைமை என்னன்னு அவருக்கு தெரியும். அவன் நிலைமையை பார்த்து, அவன் எதிரி கூட்டத்துல இருந்தாலும் ஆண்டவர் அவனை நேசித்து அந்த ஒரு அற்புதத்தை அங்க செய்தார். இதான் நம்முடைய ஆண்டவர். நாலாவது, இவன் யாருன்னு சொன்னா, தன்னை விட்டுனாங்கள அவங்கள திருப்பி அடிக்கல. அப்போ அவன் இயலாதவன். தன்னை அடிக்கிறாங்களே, இவன் என்ன செஞ்சிருக்கணும்? பக்கத்துல போர் வீரர்கள் கையில ஈட்டி பட்டையெல்லாம் இருக்கு, எடுத்த பார்வையோட பார்த்துட்டு அப்படியே இப்படி திரும்பி அவங்கிட்ட இருக்கிற அந்த பட்டயத்தை எடுத்து மீண்டும் பதிலுக்கு பதில் வெட்டி இருக்கலாம். காரணம், அவன் வேலை செய்துதான் பழக்கம், கத்தி எடுத்து பழக்கம் இல்ல, சண்டை போட்டு பழக்கம் இல்ல. அதனால தன்னை தாக்கினவனை கூட, வெட்டினவனை கூட தாக்கவில்லை. அப்ப அப்படிப்பட்ட பலனற்றவன். இவன் நிலைமையதான் ஆண்டவர் பார்த்து அவனுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்திருப்பார். என்ன பொறுத்த வரைக்கும் இவன் பின் நாட்களில் என்ன செஞ்சிருப்பான்னா, ஆண்டவரை அறிக்கை செய்து தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவங்க ஏராளமானவங்க இருக்காங்க. அதை போல இவனும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு வல்லமையான ஊழியக்காரனா மாறி இருப்பான். இயேசுதான் மேசியான்னு சொல்லி இருப்பான். ஏன்னா எத்தனையோ சீஷர்கள் அவரை பின்பற்றினாங்க, அந்தரங்க சீஷர்கள், ரகசியமா நிறைய பேர் பின்பற்றினாங்க. அப்ப இவனும் ஆண்டவருக்கு சீஷனாய் மாறி இருப்பான். ஏன்? அவன் வாழ்க்கையில் பெற்ற அற்புதம். அப்ப இந்த வார்த்தையை கேட்கிற அருமையானவர்களே, உங்களுக்கு சொல்றது,
உங்க பொறுப்புல உண்மையா இருங்க. மற்றவங்க உங்களை தாக்குற அளவுக்கு நீங்க தேவையில்லாத இடத்துக்கு போகாதீங்க. தேவையில்லாத பிரச்சனையில தலையிடாதீங்க. ஒருவேளை தப்பாயிடுச்சா, நீங்க இயேசு உங்களோடு இருப்பார். அவர் கூட இருந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அவர் பாதத்துல விழுந்துடுங்க. யாரோ ஒருத்தவங்களை அடிக்கிறாங்க, உங்களை வேதனைப்படுத்துறாங்க, பதிலுக்கு பதில் ஒண்ணும் செய்யாதீங்க. உங்களுக்காக கர்த்தர் பதில் செய்வார். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இதற்காக தான் இயேசு தேடி வந்தார். சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆண்டவரை நம்புங்க. இப்படிப்பட்ட வாழ்வின் தன்மையை புரிஞ்சுங்க. எது முக்கியம் என்று உணர்ந்து செயல்படுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.